கல்யாண மாலையில் நரேஷ்குமார் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சார் எங்கள் பையன் வந்து நரேஷ்குமார். சரி. நாங்கள் மொழியாரு. சரி. அதே வகுப்பு சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ரைட். ஓகே. நல்ல மருமகளாக வேணும். ஓகே. அதே மாதிரி அவரை அனுசரித்து போகிற ஒரு மகளாகவும் இருக்கணும். எங்களுக்கு மகன் கிடையாது. சரி. ஒரு மகளாக இருந்தால் நல்லா இருக்குங்க. இருக்கும். வெரி குட். ரைட். ஓகே. சொல்லுங்கம்மா. கல்யாண மனைவி நிகழ்ச்சியில் கலந்தது ரொம்ப சந்தோஷம் சார். நல்லதுமா. அவனுக்கு வந்து சாமி பக்தி அதிகம். சரி. அந்த வரவங்க வந்து நல்லா அனுசரணை பண்ணி போகணும். நல்லதுமா. சின்னவங்க பெரியவங்க அந்த மரியாதைலாம் இருக்கணும். ஓகே. அதே மாதிரி அவங்க பொண்ணுக்கு அவங்க என்ன போடுறாங்களோ அது போடட்டும். நாங்கள் வந்து அது இதுதான் போடணும்னு கேட்கல. நல்லதுமா. ரைட். ஓகே. அதே மாதிரி நல்ல சிறப்பான மருமகள் வருவாங்க உங்களுக்கு. நரேஷ்குமார். நான் ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு பிபிஏ கரஸில் பண்ணிட்டு இருக்கிறேன். சென்னையில் ஓனாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், மொபைல் ஷாப்பு. சரி. பொண்ணு வந்து படித்தவங்களா இருக்கணும். என்னையும் என் குடும்பத்தையும் என் கூட பிறந்தவங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு நல்ல டைப்பாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நரேஷ்குமாருக்கு நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ, எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி அருமையான பெண் மனைவியாக வருவாங்க. உங்களுக்கு மகள் இல்லை, வரக்கூடிய மருமகளை மகளாக பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி வெளியில் என்ன பயம்னா, சரி போனால் என்ன பண்ணுவாங்களோ, எப்படி பாடாப்படுத்துவாங்களோன்னு நிறைய பெண்களுக்கு பயம் இருக்குது. நீங்கள் சொன்ன வார்த்தைகளில் என்ன ஒரே ஒரு கிளாரிட்டி என்ன இருக்குதுன்னா, பையனை பார்த்துக்கிட்டா போகிறோம், ஃபேமிலிக்கு அன்பாக இருந்தால் போதும். என்ன எதுவும் சுமந்துக்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து சுமக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 2 விஷயம் சொன்னீங்க. இந்த வாக்குறுதி வந்து பெரிய பெரிய வாக்குறுதி. இதனால உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு வரக்கூடிய மருமகள் உடனடியாக வருவாங்க. வாழ்த்துக்கள். வணக்கங்க. டி நரேஷ்குமார், பதிவெண் 585153, வயது 26, அட்வான்ஸ் டிப்ளமா முடித்து சென்னையில் மொபைல் ஷாப் வைத்திருப்பவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். நரேஷ்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் திருமுருகன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, எம்எஸ்சி ஐடி பண்ணியிருக்கிறாரு. சென்னை எம்என்சியில் டெக்னாலஜி அனாலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. திருமுருகன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கல்யாணி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, எம்இ பண்ணியிருக்கிறாங்க. சென்னை எம்என்சியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அதற்கு மேல் பிஜி படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. கல்யாணி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ராகுல் ரவி இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வணக்கம். வணக்கம்மா. நான் என்னுடைய பையனுக்காக வரன் தேடி வந்திருக்கேன். சரிம்மா. நாங்க வந்து பிராமின் ஐயர் வடமாள் பிரிவை சேர்ந்தவங்க. சரிம்மா. எனக்கு அவன் வந்து ஒரே பையன் தான். ஓகே. எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கான். சரி. சொந்தமா பிசினஸ் பண்றான். ஓகே. டெக்ஸ்டைல் ஷோரூம் வந்து 2 ஈஸ்ட் தாம்பரத்தில் வச்சிருக்காங்க. ஒன்று வந்து மென் அண்ட் விமன் பேஸ் பண்ணியும், இன்னொன்று ஃபுல்லா கிட்ஸ் பேஸ் பண்ணியும் வச்சிருக்கா. இந்த கிட்ஸ் ஷோரூம் வந்து செகண்ட் பெஸ்ட் ஷோரூம் இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு வாங்கியிருக்கான். எக்ஸலன்ட். ஒரே பையங்கிறதுனால பொன் குழந்தைகள் இல்லாததுனால வர மருமகளை நான் வந்து என்னோட பொண்ணா தான் பார்த்துப்பேன். ரொம்ப எதிர்பார்ப்போட ஒரு குழந்தை வரணும்னு நாங்க ஆசையா காத்துட்டு இருக்கோம். நல்ல குணமுள்ள படிச்ச அழகான நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு மருமகளா வரணும்னு எதிர்பார்க்கிறோம். வெரி குட். உங்க கிளாரிட்டிக்கே முதல்ல ஒரு நல்ல மருமகள் வருவாங்க. சொற்கள் அவ்வளவு தீர்க்கம் இருந்தது. வாழ்த்துக்கள். சொல்லுங்க பெரியம்மா. நாங்க 3 சிஸ்டர்ஸ், ஆனா ஒரே பையன். அதனால எல்லாருக்கும் ரொம்ப அருமை. அவன் எல்லார்கிட்டயும் ரொம்ப அஃபெக்ஷனா எல்லாரையும் அனுசரிச்சுன்னு போய் ரொம்ப அருமையான பையன். தங்கையும் வந்து ரொம்ப சாஃப்ட். அதனால அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாட்டுப்பொண், நல்ல குடும்பத்து பொண்ணா வரணும் எங்களுக்கு. கட்டாயமா படிச்சு அழகான அருமையான மருமகள் உங்க குடும்பத்துக்கு. ராகுல் ரவிக்கு சிறந்த மனைவி. எங்களுக்கு மோகன் சார் கிட்ட வந்தோடனே அந்த நம்பிக்கை வந்துடுது. அதனால கடவுள் அனுகிரகமும் எங்களுக்கு வேணும். உடனடியாக அது மாதிரி அமையுமா. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ராகுல் ரவி, பதிவெண் 616304, வயது 29, எம்எஸ்சி ஐடி முடித்து சென்னையில் சொந்த தொழில் செய்பவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். ராகுல் ரவி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் கோபி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, பிசிஎஸ் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சீனியர் அக்கௌண்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த சென்னையில் உள்ள பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. கோபி எதிர்பார்க்கிற மாதிரி பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
கல்யாண மாலையில் பிரேமலதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 37, MBA ஃபினான்ஸ் பண்ணிட்டு பெங்களூர்ல ஃபினான்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்லவர் தனக்கு கணவரா வரணும்னு விரும்புறாங்க. பிரேமலதா விரும்புற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் ஜெயக்குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் வந்து தொண்டைமண்டல முதலில் சைவத்தை சேர்ந்தவங்க. சரி. எனக்கு வந்து 4 பையன். சரி. இது பையன் 2வது பையன். இவருக்கு வந்து நான் குடும்ப பாங்கான பெண்ணை எதிர்பார்க்குறீங்க. சொல்லுங்கம்மா. +2 படிச்சிருந்தா போதும். சரி. பெரியவங்களை மதிக்கக்கூடிய பெண்ணாக இருக்கணும். அதே மாதிரி வருவாங்க. 2வது வந்து மொயிலியாரில் சைவமாக இருந்தால் போதும். உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சரி. சரி சரி. சைவ பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல. ரைட்டுமா. ஜெயக்குமார். பிகாம் முடிச்சுட்டு எம்காம் பண்ணியிருக்கேன். சரி. சென்னையில் ஓனாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி. மனைவி எப்படி வேணும்? டிகிரி படித்தேன். சரி. குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடிய. சரி. என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியவங்களாம் வெரி குட் அமையணும். நிச்சயமா அதே மாதிரி படித்து எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகக்கூடிய உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய நல்ல பெண் கல்யாண மாலை மூலமாக உங்களுக்கு மனைவியாக அவங்களுக்கு அருமையான மருமகளாக கூடிய சீக்கிரம் அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஏ ஜெயக்குமார், பதிவெண் 409734, வயது 34, MCOM முடித்தவர், சென்னையில் சொந்த தொழில் செய்பவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். ஜெயக்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். தன்னுடைய மாணவியை திருமணம் செய்த 60 வயது பேராசிரியர் அப்படின்னு ஒரு செய்தி. நான் உடனே பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயாவுக்கு ஃபோன் பண்றேன். எனக்கு அவர் ஞாபகம் வருது. ஒருவேளை எனக்கா இருக்குமோன்னு பதறி போய் ஃபோன் பண்ணியிருக்காரு. இன்றைய இளைஞர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறதா? பல்வேறு துறையைச் சேர்ந்த பிரபலங்கள் பேச்சாளர்களாக பங்கேற்க பேராசிரியர் ராமச்சந்திரன் தலைமையில் கல்யாண மாலை மாடம்பாக்கம் நிகழ்ச்சி. சென்ற வார தொடர்ச்சி. சகோதரர் விஸ்வா அப்பா பிச்சுட்டாரு பாருங்க. காதலிக்கிறியான்னு கேட்டேன். ஆமா, நான் உனக்கு எதிர்காலமே இல்ல அப்படின்ட்டாரா. என்னங்க சார் எந்த மேடையில வந்து நீங்க பேசுறீங்க? பல இளைஞர்கள் காதலிக்கிறதே தங்கள் வாழ்க்கையும் அதே மாதிரி பிரகாசமா ஆகணும்ன்ற எதிர்கால திட்டத்தோட நடுவர் அவர்களே அவர் சொன்ன நான் எல்லாத்தையும் மறுக்கல. வகுப்புல குடிப்பதுன்றது தவறுதான். நான் பட்டிமன்றத்துக்காக கூட மறுக்க விரும்பல. ஃபுட்பால்ல பயணம் செய்வதுன்றது தவறு தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரேடியா வீடியோ கேம்ஸில் அடிக்ட் ஆகுதுன்றது தப்பு தான். ஆனால் எங்கேயோ இதெல்லாம் ரேர் கேசஸ்மா, 1-2 நீங்கள் இதை ஒத்தமாக வச்சு கணம் நடுவர்களே. செய்தித்தாளில் போன வாரம் ஒரு செய்தி படிக்கிறேன். தன்னுடைய மாணவியை திருமணம் செய்த 60 வயது பேராசிரியர் அப்படின்னு ஒரு செய்தி. நான் உடனே பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். எனக்கு அவர் ஞாபகம் வருது. அவருக்கு பொறாமை என் மேல. ஒருவேளை எனக்கா இருக்குமோன்னு பதறி போய் ஃபோன் பண்ணியிருக்காரு. என்னங்கய்யா இந்த மாதிரிலாம் நடக்குதே அப்படின்னா நீங்க எங்கிட்ட சொல்லலைன்னாலும் நீங்க மனசுக்குள்ள என்ன நினைப்பீங்க? எவனோ ஒரு கிறுக்கு பையன் எங்கேயோ இது மாதிரி பண்ணான்றதுக்காக ஒட்டுமொத்த பேராசிரியர்களும் இப்படித்தான் நினைக்கிறது எவ்வளவு தப்புன்னு நினைப்பீங்களா மாட்டீங்களா? அறிவார்ந்த தன்னிடத்தில் படிக்கிற மாணவிகளை தன் பெண்ணாகவே நினைக்கிற தரம் வாய்ந்த பேராசிரியர்கள் லட்சக்கணக்கான பேர் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். எவனோ ஒருத்தன் செய்யறத ஒட்டுமொத்தமா எல்லாருமே அப்படித்தான் நினைக்கிறது தப்புன்னு நீங்க நினைக்கிற மாதிரி எவனோ ஒருத்தன் ஃபுட்பால்ல தொங்கினா அல்லது சதவிகிதம்னு பார்த்தா ரொம்ப 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 கம்மிங்க. பப்புக்கு போறான், அதில் அடிச்சாரு பாருங்க. பொண்ணோட போனா விலை கம்மியா, பையனோட போனா விலை ரேட்டா. ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாரு. இவங்க சினிமாவுக்கு போறதுக்கு இப்படி ஒரே அடியா அடிச்சுக்கிறாங்களே. கேளிக்கையை பெரிதும் நாடுகிறார்கள். கனம் நடுவர்களே, எல்லா காலத்திலேயுமே என்டர்டெயின்மெண்ட்டை விரும்புறதுன்றது இளமை மனோபாவத்தினுடைய ஒரு பங்கு. நான் இப்படி சொல்றேன், என்டர்டெயின்மெண்ட்டை விரும்புவது என்பதுதான் இளமையின் அடையாளம். வாழ்க்கையே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக உணர்வது ஞானத்தின் அடையாளம். கொஞ்சம் ஆன்மீக டச் வருதுல்ல. நாளை காலைக்கான தயாரிப்பு. இளைஞர்களுக்கு சூழலே சரியில்லை. நம்ம பேராசிரியை நீங்களாம் இப்படி மாதிரி பேசலாமா அம்மா? ஒரு காலத்தில் மாணவர்கள் படிக்கணும்னு நினச்சாலும் சார் அவங்களுக்குலாம் திரும்ப திரும்ப மெடிசின் இருந்து, என்ஜினியரிங் இருந்தது, காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, தமிழ், இங்கிலீஷ் இவ்வளோதான் நடுவர்களே. இன்றைக்கு எவ்வளவு விதமாக பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், ஷிப் அண்ட் போர்ட்டிங் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ், ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட், எவ்வளவு வகையான பட்டுப்பூச்சியியல்னு தனியாக ஒன்று, ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர், ஆர்கிடெக்சர், இதெல்லாம் காலேஜுக்குன்னு ஒன்று போயிருந்தீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு? வகுப்புல பாடம் நடத்துற மாதிரி இங்கேயும் வந்து
நான் என்ன கேட்கிறேன், இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான கல்லூரிகளில் இந்த துறைகளில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன லட்சக்கணக்கான இத்தனை இளைஞர்களுக்கும் எதிர்காலம் இருண்டு போச்சா? வணக்கத்திற்குரிய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் யாரிடத்தில் போய் இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்? நம்முடைய கல்லூரி இளைஞர்களிடத்தில் தான். என்ன அர்த்தம்? அவருக்கே இந்தியா வருங்காலத்தில் சிறப்பாக இந்த இளைஞர்களால் ஆகும் என்கிற நம்பிக்கை அப்துல் கலாம் அவர்களுக்கே இருக்கிறது என்கிற போது, நீங்கள்லாம் கலாமை விட அறிவார்ந்தவர்கள்னு நடுவர் ஒத்துக்கிட்டாருன்னா எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. நான் விளையாட்டுக்கே வரல. பெண்களை பற்றி நினைத்து பாருங்கள் நடுவர். ஒரு காலத்தில் பெண்கள், இளம் பெண்கள், நீங்க வாட்டில் பெண்களை நினைச்சு பாருங்கன்னா என் வயசுல செய்யற வேலையா அதெல்லாம்? நீங்க இன்னும் அந்த புஜ்ஜு குட்டி மேட்டர்ல இருந்து வெளில வர அம்மா ஏமா அதுல என்ன ஆளாபிக்க செஞ்ச தப்பு? பேர்லயே குரு வச்சுக்கிட்டு ஒரு குரு இப்படி பேசலாமா? இப்போ நான் சில பேர் ரிங் டோனு செல்ஃபோனில் வச்சுருக்கிறான், நாய் குறைக்கிற மாதிரி வச்சுருக்கிறான். நான் ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு இருக்கேன், திடீர்னு பின்னாடி அப்படின்னு கேட்டுது. ஏதோ நாய் தான் துரத்துதாக்குன்னு ஒதுங்கி நின்று பார்க்குறேன். ஒரு பையன் ஹலோ அப்படிங்கிறான், ஏதோ ஒரு நாய்கிட்ட பேசுகிறான். நியாயமான பேச்சு நடுவர். அப்பா கேட்டார் 2 பசங்களை, நீ என்னவாடா ஆக போறான்னு. அப்பா நான் டாக்டர் ஆக போறான்னா, அப்பா நான் வக்கீல ஆக போறேன்னு. அட போங்கடான்ட்டார். நீங்கள்லாம் வருங்காலத்துல பெரிய சாமியார் ஆகி ஆசிரமம், எஸ்டேட், பங்களான்னு டிவியில பாப்புலர் ஆவீங்கன்னு நினைச்சேன். இந்திய இளைஞர்களின் எதிர்காலம் பிரகாசமாகத்தான் இருக்கிறது. தொடர்கிறார் திரு சிவகுமார் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலையில் சப்தரிஷி உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சப்தரிஷி என்னோட அண்ணா பிள்ளை. சரிம்மா. அவரை நான் தான் சின்ன வயசுலேருந்து எங்காத்துலேயே தான் இருக்கான். அத்தை செல்லம் இப்போ. ஆமாம் சார். சரி. அவன் ரொம்ப நல்ல பையன். சரி. படித்தது கம்மியாக இருந்தாலும் உழைப்பினால ரொம்ப நல்லா முன்னேறி இருக்கான். ரைட், ஓகேம்மா. அவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி நல்ல பொண்ணா, அவனை அனுசரித்து போகிற பொண்ணா, ரொம்ப படிக்க வேண்டாம், ரொம்ப எதிர்பார்க்கவும் மாட்டோம். சரி, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி நல்ல பெண் கிடைப்பாங்க. சப்தரிஷி. என் பேர் சப்தரிஷி. சரி. கேட்ரிங் டிப்ளமோ பண்ணியிருக்கேன். கேட்ரிங் டிப்ளமா, ரைட், ஓகே. படிச்சிருக்கேன், கேட்ரிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக போகக்கூடிய ஒரு நல்ல தொழில் அது. ஏன்னா எல்லாராலையும் எடுத்து போட்டுன்னு செய்ய முடியல. ஆமாம். எக்ஸலன்ட் பிஸ்னஸில் இருக்கிறீங்க. ரைட், ஓகே. மனைவி எப்படி வேணும்? வரவங்க படிச்சிருக்கணும், படித்து ரொம்ப படிப்பு தேவையில்லை. வரவங்க இந்த பிஸ்னஸ் ஓரளவு படிச்சு, ஓரளவுக்கு படிச்சிடும். சரி. வேலைக்கு போக வேணாம், அப்படியே இந்த பிஸ்னஸ் என் கூட இருந்து பார்த்துட்டாலும் சரி. வெரி குட், ரைட். எல்லாம் ஒழுங்காக நடக்குதான்னு பார்த்துக்கிட்டாலே அதுவே நேரம் போகாது. போதும், அதுவே போதும். வேறு எதுவும் எதிர்பார்ப்பலாம் இல்லை. வெரி குட், ரைட், ஓகே. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஓரளவு படித்து உங்களோட இந்த வெட்டிங் கான்ட்ராக்டுங்கிற அந்த கான்செப்டை இன்னும் ஃபர்தர் டெவலப் பண்ணி உங்களோட அப்படியே ஒத்துழைச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பெண், அருமையான பெண் கல்யாண மாலை மூலமாக உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. தேங்க்ஸ். நல்ல மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் சப்தரிஷி, பதிவேன் 577610, வயது 29, கேட்டரிங் டிப்ளமா முடித்து கேட்டரிங் தொழிலில் உள்ளவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். சப்தரிஷி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் கலாவதி அவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 36, MA பண்ணிட்டு இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. கலாவதி எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் மணிமாறன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 41, ITI படிச்சிருக்கிறாரு. பாண்டிச்சேரியில் எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் கான்ட்ராக்டராக ஓன் பிஸ்னஸில் இருக்கிறாரு. விவாகரத்து ஆனவர். ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. மணிமாறனுக்கு அமையப்போகும் இந்த வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் நரேந்திரகுமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 3 மகன்கள். சரி. 2 மகன்களுக்கு திருமணமாகிவிட்டது. சரி. இப்பொழுது நரேந்திரகுமாருக்கு மருமகள் பார்ப்பதற்காக கல்யாண மாலைக்கு வந்திருக்கிறோம். சரி. மருமகளை எப்படி வேணும்? குடும்பத்தை பொறுப்புடன் பார்த்து கொண்டு, வெரி குட், அவர்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லோரோடும் ஒத்து போக வேண்டும். வெரி குட், ரைட், ஓகே. ரொம்ப அருமையாக கேட்டீங்க. சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணும் உங்களுக்கு? எனக்கு பொண்ணு இல்லைங்க. சரி. 2 பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. 2 மருமகளும் மாவு மாதிரி பார்த்துக்கிறீங்க. இந்த மருமக வந்தாலும் நான் பொண்ணு மாதிரி பார்த்துக்குவேன். சரி. எனக்கு எந்த குறையும் இல்லை. ஓகே. அவங்க நல்லா இருந்தாங்கன்னா போதும், அவ்வளோதான். சிறப்பான அப்பா அம்மா நீங்கள் 2 பேருமே.
நரேந்திரகுமார் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி படிச்சுட்டு சரி MBA முடிச்சிருக்கேன் சார். சரி. ஆர்ச்சிட் ஃபார்மசூட்டிக்கல்ஸில் ஓகே சீனியர் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி ரைட் ஓகே. மனைவி எப்படி வேணும்? டிகிரி முடிச்சிருக்கணும். சரி. அப்பா அம்மாவை பார்த்துக்கிற மாதிரி நல்ல பெண்ணா அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். ஓகே ரைட். நீங்கள் கேட்டிருக்கிறீங்க அது மாதிரி அழகான டிகிரி படித்த அப்பா அம்மா அவங்க ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அதாவது தேர்ந்தெடுத்த வார்த்தைகளால் அவங்க மருமகளை கேட்டாங்க. என்னைக்கு இந்த டெலிகாஸ்ட் போகுதோ அதுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிடும் கேரண்டியாக. அந்த அளவுக்கு வந்து சிறப்பான அப்பா அம்மா. அவங்கள மாமனார் மாமியாராக ஏற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல பெண் உடனடியாக கல்யாண மாலை மூலமாக அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எம் நரேந்திரகுமார், பதிவெண் 595257, வயது 34, B.Pharm MBA முடித்தவர், சீனியர் மேனேஜராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். நரேந்திரகுமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஸ்ரீராம் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 36, M.Com MPhil DCST பண்ணியிருக்கிறாரு. சென்னை சுந்தரம் கிளைடானில் சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது PG படித்து வேலைக்கு செல்லும் பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. ஸ்ரீராம் விரும்புகிற மாதிரி படித்து வேலைக்கு செல்லும் பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பாஸ்கர் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, MSc மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. பாஸ்கர் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய, கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், T நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு காலத்தில் பெண்கள் பள்ளிக்கூடத்திற்கு கூட அனுப்பப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு எந்த அளவிற்கு சாதனை செய்யக்கூடிய அளவிற்கு எங்களுடைய பெண்கள் வளர்ந்திருக்கின்றார்கள். மிஞ்சி போனா அவங்க டீச்சரா இருப்பாங்க, இல்லைன்னா நர்ஸா இருப்பாங்க, இல்ல பள்ளிக்கூடத்துல ஆயாவா இருப்பாங்க. இன்னைக்கு வங்கி துறைகளில், காவல் துறைகளில், விளையாட்டு துறைகளில், விமானத்துறையில் எவ்வளவு துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள், சாதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெண்கள். ஒரு கிரண் பேடி ஆகட்டும், ஒரு லத்திகா சரண் ஆகட்டும், ஒரு திலகவதி ஆகட்டும், சாதனை என்று பட்டியல் போடுகிற பொழுது 10th ரிசல்ட் +2 ரிசல்ட்லாம் வரப்போ பாஸ் பர்சன்டேஜ் யாரோடது அதிகமா இருக்குதுங்க? பெண்களோட தான். பையன் கூட பின்தங்கி தான் இருக்கான். நான் ஒரு பையன்ட்ட, என்னடா உனக்கு வெக்கமா இல்லையா, பொண்ணுங்கள்லாம் அதிகமா சொல்லு. சார் நிறுத்துங்க சார், அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க நாங்க அனுமதிச்சு அழகு பார்க்கிறோம் சார். விட்டு கொடுக்குறான். 1000 ஆண்டு காலமா அவங்களை அடக்கியே வச்சிருந்தோம். அதுக்கு நாங்க இப்ப பிராயச்சித்தம் தேடுறோம் சார். அவனுக்கு இருக்கிற 6 அரியர்ஸை இப்படித்தான் அவன் சமாளிச்சாகணும். பெண்கள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் இன்னும் அடுத்த எந்த எல்லைக்கு செல்வார்கள் என்பதை பெண்கள் என்கிற முறையிலாவது நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். கலைத்துறை எடுத்துங்க நடுவர்களே, இன்றைக்கு தேசிய அளவில் விருதுகள் வாங்குகிறவர்கள் எல்லாம் இளைஞர்கள் தான். இசைத்துறை எடுத்துங்க, அம்மா காலேஜுக்கு தான் போல, சங்கீத சபா கச்சேரியாவது போய் கேட்டு பாருங்கம்மா, எவ்வளவு இளைஞர்கள். ஜெயஸ்ரீ ஆகட்டும், TN கிருஷ்ணாவாகட்டும், லலிதா நந்தினி ஆகட்டும், உன்னி கிருஷ்ணன், நித்யஸ்ரீ மகாதேவன், சஞ்சய் சுப்பிரமணியம், அடுக்கிக் கொண்டே போகலாம். இளமுகங்கள். இவர்களால் தான் நாளைக்கு சங்கீத துறையே பிரகாசமாக இருக்க போகின்றது. உலக அளவிலே AR ரஹ்மான் 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கினானே. பெவர்லி ஹில்டன் ஹோட்டலில் அவர் கோல்டன் குளோப் விருதை உயர்த்தி பிடித்த பொழுது நூற்றுக்கணக்கான கேமராக்கள் பிளாஷ் செய்கின்றன. தன் கையில் இருந்த அந்த விருதை AR ரஹ்மான் உயர்த்திய பொழுது விருது மட்டும் உயரவில்லை, உலக அளவில் இந்திய திரை இசையே உயர்ந்தது எழுதினார். எப்படிப்பட்ட சாதனையாளர்கள் இந்த மண்ணிலே உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் அல்லவா வருங்கால இந்தியா பிரகாசமாக இருக்க போகிறது. சூழல் சரியில்லை, நீங்க அதை சொல்லி நான் நிறைவு செஞ்சேன். உண்மைதான், சூழல் சரியில்லை. நமக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறார்கள். இது ஆன்மீகம் வரைக்கும் அப்படிதான் இருக்குது. அப்பா கேட்டார் 2 பசங்களை, நீ என்னவாடா ஆக போறான்னு. அப்பா நான் டாக்டர் ஆக போறான்னா. நீ என்னவாடா ஆக போற? அப்பா நான் வக்கீல ஆக போறேன்னு. அட போங்கடான்ட்டாரு. ஏன்பா இப்படி சோகமா சொல்றீங்க? நீங்கள்லாம் வருங்காலத்துல பெரிய சாமியார் ஆகி ஆசிரமம், எஸ்டேட், பங்களான்னு டிவியில பாப்புலர் ஆவீங்கன்னு நினைச்சேன். பெற்றோர்களே கெடுத்துச்சு பாத்தீங்களா? ஆனால் நடுவரவர்களே, சூழல் சரியில்லைதான். இந்த சூழலிலும் எங்கள் இளைஞர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சேரும் சகதியுமாக இருக்கிற ஒரு குளம்
அந்த குளத்துல ஒரு சின்ன பையன் கல்லை தூக்கி போட்டு போனான். பின்னாலேயே சைக்கிள்ல வாழைப்பழ தாரை கட்டிக்கிட்டு ஒருத்தர் வந்தாரு. ஒரு வாழைப்பழம் பிஞ்சு உருண்டு போய் அந்த குளத்துல விழுந்துருச்சு. அடுத்தாப்புல ஒரு பொண்ணு அங்கேருந்து குட்டி பொண்ணு மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு மாம்பழம் முழுக்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த விதையை தூக்கி குளத்துல போட்டுது. பெருமக்களே யோசித்து பாருங்கள், 10 ஆண்டு காலம் ஆனாலும் அந்த கல் கல்லாகவே இருக்கும். அந்த வாழைப்பழம் அடுத்த 1 மணி நேரத்தில் அதுவும் கரைந்து சேரும் சகதியுமாகிவிடும். ஆனால் அந்த மாவிதை கல் மாதிரியும் இருக்காது, வாழைப்பழம் மாதிரி சேராகவும் மாறாது. அந்த சேற்றிலேயே அது முளைவிட்டு செடியாகி மரமாகி நூற்றுக்கணக்கான கனிகளை தரும். எங்கள் இளைஞர்களும் இப்படித்தான். சேரும் சகதியுமான இந்த சூழலில் கல் மாதிரியோ பழம் மாதிரியோ இருக்க மாட்டார்கள். மாங்கனி போல் வளர்ந்து லட்சக்கணக்கான கனிகளை தருவார்கள். அந்த கனிகளை சுவைத்துக் கொண்டே நன்றி மறந்து இந்த இளைஞர்களை குற்றம் சொல்லுகிறீர்களே. எங்கள் இளைஞர்கள் மேற்கோள் சொல்லுகிறவர்கள் மட்டும் இல்லை, மேற்கோளாகவே தங்கள் வாழ்க்கையை அமைக்கப் போகிறார்கள் என்பதை நிரந்தர இளைஞராக இருக்கும் நடுவர் தீர்ப்பில் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இப்போ நான் கலந்து கொண்ட சமீப காலத்திய பட்டிமன்றங்களில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஜேன்னு போட ஒரு பட்டிமன்றம் இருக்குன்னா அதுதான். எங்கேயாவது ஒரு இடத்துல தொய்வடையும். நான் கூட அப்போ யோசிப்பேன், ஒரு பட்டிமன்றங்களில் எங்கேயாவது 6 பேர் பேசல, ஒருத்தர் 2 பேர் தொய்வடைஞ்சா அதுக்கு என்ன பண்ணலாம், நடுவர் பொறுப்பு ரொம்ப கனமாயிருதே அப்படின்னு யோசித்த போது எனக்கு ஒரு சின்ன சிந்தனை வந்தது. இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் சியர் கேர்ள்ஸ் விடுற மாதிரி நேர நடுவருக்கு பின்னாடி, அதுலேயும் அவர் கொடுப்பன இல்லை, ஒரு 4 சியர் கேர்ள்ஸ் விட்டு ஒரு பேச்சாளர் தொய்வாக பேசிக்கிட்டு இருக்கல, அவங்க எப்படி ஆடியன்ஸு எதிர்காலம் எப்படி இருக்கு தேவாஸ். ஆனால் இங்கே சியர் கேர்ள்ஸே தேவைப்படாத அளவுக்கு 6 பேரும் சியர் அப் பண்ணியிருக்காங்க பாருங்க, சூப்பர். அவங்கள 1 மடங்கு பாராட்டினா அவங்கள கைதட்டி உசுப்பேத்துனீங்க பாருங்க. சூப்பர் சூப்பர். பாராட்டு உங்களுக்கு தான், என்கிட்ட கேட்டால் கேட்பாளர்களுக்கு தான் இன்னைக்கு பாராட்டு. அருமை. இப்படிதான் நடுவர் பொறுப்பு. ஒரு சின்ன கிராமத்தில் 10 நிமிஷம் பேசிட்டு இருக்க ஒரு 18 வயசு பையன் நேர நடுவருக்கு முன்னாடி அங்க வந்து நிக்கிறான். அந்த கோயில் கொடை விழா கமிட்டியில ஒரு முக்கியமான ஆளா இருந்தாரு. நானு பண்பாடு கருதி சரி அவனும் கும்பிட்டுட்டா நம்மளும் கும்பிட்டுட்டா சரி அப்படின்ட்டு இந்த போங்கங்கிறேன். அவன் அங்க நின்றுட்டு ராரா அப்படிங்கிறான். இன்றைய இளைஞர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறதா? நடுவரின் தீர்ப்பு அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.